இந்த ஒரு சால்னா வச்சுட்டா போதுங்க. டிஃபன்லேருந்து லஞ்ச் வரையும் முடிச்சிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிட்டா சால்னா. வாங்க பண்ணலாமா? இப்போ இந்த சால்னாக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மசாலா அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கல்பாசி, ஜாதிபத்திரி, நட்சத்திர சோம்பு, அதோட ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க. 2 துண்டு கிராம்பு வச்சுக்கலாம். ஒரு விரல் சைஸ் கிஞ்சி வச்சுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் தூள், அதோட மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 4, 5 புதினா போட்டுக்கலாம். அதோட தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரையும் வதக்கிக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் போட்டு பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா சிக்கன் வெந்து இந்த மசாலா வாசம்லாம் போடுங்க. அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சுட சுட மிட்டா சால்னா ரெடி. இது 2 சப்பாத்தியோட பிச்சு போட்டு அது மேலே மிட்டா சால்னா ஊற்றி சாப்பிட்டா இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் பாப்பிஸ் கிச்சனுக்கு லைக்கை தட்டிடுங்க. தேங்க்யூ.